இத்தாலியில் பிறந்த சோனியா அன்னையாகலாம், குஜராத்தில் பிறந்த காந்தி தாத்தாவாகலாம், காஷ்மீரில் பிறந்த நேரு மாமாவாகலாம். என் சொந்த ரத்தம் பிரபாகரன் அண்ணனாக கூடாதா என்று கேட்டவர் எங்க அண்ணன் சீமான். அதை கேட்டதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம். இப்படி தொடர்ச்சியா கருணாநிதி அரசு பிடிச்சு உள்ள போட்டுச்சு. அப்பதான் என்னை போன்ற இளைஞர்கள் பார்த்தோம், யாரு சீமான் கைது, இயக்குனர் சீமான் கைது, யாரு எதுக்கு பிடிச்சு போடுறாங்க. அப்பதான் ராமேஸ்வரம் பேச்சு கேட்கிறோம். 20 நிமிட பேச்சு. வாழ்நாள்ல நாங்கள் கலாநிதிமாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். சன் டிவி தான் நேரடி ஒளிபரப்பு பண்ணாங்க. அவங்க வாழ்க்கையிலே பண்ண ஒரே ஒரு உருப்படியான காரியம் அது மட்டும்தான். 20 நிமிட நேரலை. அண்ணன் சீமானை போலவே தமிழ்நாடு முழுமைக்கு இருந்த இளைஞர்கள் எழுச்சி கொண்ட, தமிழ் பற்று கொண்ட, மொழி பற்று கொண்ட, ஈழத்தின் மீது பற்று கொண்ட அத்தனை பேரையும் ஒன்று திரட்டியது அந்த 20 நிமிட பேச்சு. அப்படி என எழுச்சி கொண்டு நாம் தமிழ்ச்சி உருவானது. சினிமாக்காரரு, இயக்குனரு. இப்ப நானும் திருநெல்வேலியில சீமான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து வந்தனா, தம்பி படத்துக்கு போஸ்டர் ஒட்டி லெப்ட் பாண்டி மாதிரி வந்தனா, இல்ல வாழ்த்துக்கள் படத்துக்கு வண்ண பூச்சி வந்தனா, இல்ல மாயாண்டி குடும்பத்தாருக்கு கட் அவுட் வச்சு வந்தனா, இல்லை சீமானும் தமிழன், நானும் தமிழன், நாம் எல்லோரும் தமிழர், நாம் தமிழர் என்ற முழக்கத்தோடு வந்தோம். இருந்தது போதும் இந்தியனாய், திரண்டது போதும் திராவிடனாய், திரிந்தது போதும் திராவிடனாய், திரண்டு வா தமிழனாய், நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்று முழங்க செய்ததால் வந்தோம். யார் பேசுறா இத? நான் உலகத்தின் அவனவன் தாய்மொழியில பேசுறான். நாம் தான் மொழிகளின் தாய்மொழியான தமிழ் மொழியில் பேசினோம். தமிழில் பேசுவது அவமானம் அல்ல, என் அடையாளம் என்று பேசியவன் எங்க அண்ணன் சீமான். ஆடு மாடு மேய்த்தல் என்பது அவமானம் அல்ல, அது வருமானம். துபாயில போய் ஒட்டகம் மேய்க்கலாம், அரபு நாடுல ஆடு மாடு மேய்க்கலாம், சொந்த நிலத்துல விவசாயம் செய்யக்கூடாதா? விவசாயம் என்பது அரசு வேலை, அதற்கு 25,000 ரூபாய் சம்பளம் என்று அறிவித்தவர் அண்ணன் சீமான். எப்படி 25,000? விவசாயத்துக்கெல்லாம் 25,000மா? ஆடு மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் 25,000மா? படிச்சவங்களை, பிஇ படிச்சவங்களை, எம்பிஏ முடிச்சவங்களை, டாக்டரேட் பண்ணவங்களை சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்றாருன்ட்டான். ஆனா நேரம் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடையில் போய் வந்தா நிற்பான் முதலா. தமிழ்நாட்டினுடைய பால் தேவை மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி. ஆட்டுக்கறியின் தேவை, தமிழ்நாட்டுடைய ஆட்டுக்கறியின் தேவை 60,000 கோடி, மாட்டுக்கறியின் தேவை 30,000 கோடி. மொத்தமாக ஆடு மாடுல மட்டும் 2 லட்சம் கோடி வருமானம். டாஸ்மாக்ல சரக்கு ஊத்தி கொடுக்கிறவன் அரசு வேலை பார்க்கும் போது ஆடு மாடு மேய்க்கிறவன், விவசாயம் பண்றவன் அரசு வேலை பார்க்க கூடாதா என்ற கேள்வியை எழுப்பியதான் அவர்தான். இப்படி ஏதாவது ஒரு தலைவனை காட்டுங்க, எடப்பாடி பேசுவாரா? சூழலியல் எல்லாம் என்னன்னு தெரியுமா? என்விரான்மென்ட் பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியுமா? கூடங்குளம் அணு உலை இருந்தா என்னாகும், அது இல்லைன்னா என்னாகும் தெரியுமா? ஸ்டெர்லைட்டுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு தெரியுமா? பரந்தூர் விமான நிலையம் ஏன் வேண்டாம் காரணம் தெரியுமா? ஆத்து மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இது நடப்பதனால் என்ன பிரச்சனை உண்டாகும் தெரியுமா? ஏய், மழை எப்படி உருவாகி வருதுன்னு தெரியுமாடா? தண்ணினா என்னன்னு தெரியுமாடா? இதை எல்லாத்தையும் ஒரு கட்சியின் தலைவன் மக்கள் மன்றத்தில் பாடமாக எடுப்பவன் எங்களுடைய அண்ணன் சேர்ந்தவன் சீமான் மட்டும்தான். ஏனென்றால் அவருக்கு ஒரு கனவு இருக்கு, அந்த கனவை மக்கள்கிட்ட கடத்துறாரு. அப்படி கனவை கடத்தியதுனாலதான் தமிழ்நாட்டில் நல்லவங்க ஜெயிக்க முடியாது, நல்ல கண்ணுவே ஜெயிக்கல, நல்லவங்க ஜெயிக்க முடியாது. பணம் இருந்தாதான் அரசியல் பண்ண முடியும். ஓட்டுக்கு பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுவான், கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்தாதான் ஓட்டு போடுவான்னு இருந்த இடத்துல மான தமிழர்கள், பச்சை தமிழர்கள், தூய தமிழர்கள் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு, தலைவர் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டு, ஒத்த ரூபா காசு வாங்காம இந்தியாவிலேயே 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். இதே இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமையில வீக் எண்டுல பரபரப்பாக இயங்கக்கூடிய ஆவடியினுடைய நகர்பகுதியில பருத்திப்பட்டுல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு நிக்கிறான. கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் நிக்கிறான், இன உணர்வுக்காக நிக்கிறான், மொழிக்காக நிக்கிறான், நல்லது நடந்துராதா என்ற நம்பிக்கையில் நிக்கிறான். துரைமுருகன் பேச்ச கேட்க வந்திருக்காரா? பர்கானா பேச்ச கேட்க வந்திருக்காங்களா? இல்ல புனிதா பேச்ச? இல்லை, இந்த பிள்ளைகள் உண்மையை பேசுவார்கள், உலக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதி வரை பேசுவார்கள், நல்லதை பேசுவான், நாட்டுக்காக பேசுவான் என்ற நம்பிக்கையில் வந்து நிற்கிறாங்க. இவர் வந்துட்டா சீமான் மங்கிடுவாரு, இவர் வந்துட்டா சீமான் காணாம போயிடுவாரு. 8.2 2.2 மாறிடும். சீமான் கூடாரம் காலி ஆயிடுச்சு. அந்த மாவட்ட செயலாளர் விலகிவிட்டார், சீமான் காலி. திருச்சியிலே விலகிவிட்டார், சீமான் காலி. சென்னையிலே விலகிவிட்டார், சீமான் காலி.
சேலத்திலே விலகி விட்டார் சீமான் காளி. சொட்டப்பைய 4 பேர் போயிட்டான், சீமான் காளின்னு போட்டான். கட்டமுண்டுகள்